Hi friends, #King YouTube channel நான் உங்க விமலா. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்ன அப்படினா பால் கொழுக்கட்டை. வீட்லயே எப்படி பால் கொழுக்கட்டை ஈஸியா செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பால் கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தறலாம். இது உப்பு, துருவன தேங்காய், சர்க்கரையை பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துர்க்கேன், பெரிய ஸ்பூன். அது பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இது நார்மல் மில்க் பால் தான். இது கொழுக்கட்டை மாவு, இல்லை பச்சரிசி மாவு, இடியப்ப மாவு, புட்டு மாவு எது கேட்டாலுமே கடையில் கிடைக்கும். இது தேங்காய் பால். தேங்காய் பால் பண்ணி நல்லா திக்காக வச்சுருக்கேன். பால் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன், தேங்காய் பால் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். நான் கீ எடுத்திருக்கேன். உங்களுக்கு நெய் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெய் டேஸ்ட்டு பிடிக்காது அப்படின்னா வேணாம், இக்னோர் பண்ணிக்கலாம். இப்போ கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அந்த மாவு ரெடி பண்ணிக்கலாம். உப்பு, இது பவுடர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரை, துருவன தேங்காய். இப்போ இதே ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீ ஆட் பண்ணிக்கலாம். நான் தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த தண்ணியை அந்த பவுடரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணியை மொத்தமாக ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். பச்சை தண்ணி ஊற்றும் போது அப்படியே ரொம்ப கட்டி கட்டியாக நல்லா வராது, அந்த மாவும் வேகாது. அதனால தான் நம்ம சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு உருட்டிக்கலாம். உங்கள் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த மாவு ஷேப்பாக உருட்டிக்கலாம். சின்னதாக உருட்டிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி நீங்கள் உருட்டிக்கலாம். இப்போ மாவு எல்லாம் உருட்டியாச்சு. நான் இதுலேருந்து டிஃப்ரெண்ட் ஷேப் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். இது ஆட்டுக்கல் சொல்லுவாங்க, அது ட்ரை பண்ணேன். இது தோசை கரண்டி அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரல. இதுவும் குட்டி ஆட்டுக்கல். இது குழிக்கரண்டி, குழம்பு கரண்டி சொல்லுவாங்க இல்லையா, அது ட்ரை பண்ணேன். இல்லை இதுக்கு பேர் ஸ்பூன் கூட வச்சுக்கலாம், நம்ம விருப்பம். இப்போ கனமான பாத்திரம் ஒன்று எடுத்திருக்கேன். அந்த பாத்திரத்தை பால் ஊற்றிக்கிறேன். இப்போ 2வது தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். இப்போ பால் எல்லாம் கொதிச்சிருச்சு. இதில் இப்போது வாசனைக்காக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன். 2 ஏலக்காய் நல்லா இடித்து வச்சுருக்கேன். அந்த பவுடர் போட்டுக்கிறேன். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம அந்த உருட்டி வச்சுருக்க கொழுக்கட்டையை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அது அப்படியே மொத்தமாக கொட்டக்கூடாது. மொத்தமாக போடும்போது இது சுடு தண்ணி ஊற்றி தான் உருண்டை பிடிச்சிருக்கோம். ஸோ இது வேகலை, இதுக்கப்புறம் தான் வேகும். அது அப்படியே மாவாயிரும். அதுக்காக நம்ம தனித்தனியாக போடணும். ஒன்றா போடும்போது அப்படியே மொத்தமாக ஒட்டிக்கும், இல்லைன்னா அப்படியே கரைஞ்சிரும். எல்லாம் உருண்டையை ஆட் பண்ணியாச்சு. இதை அப்படியே சிம்லேயே வச்சு வேக விட்டுருவோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே அடுப்புலேயே வச்சுருவோம், அது வெந்துடும். உங்களுக்கு கலரிங் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் குங்குமப்பூ ஆட் பண்ணால் உங்களுக்கு கலர் கிடைக்கும். நான் ஆல்ரெடி இதில் அந்த பவுடர் மிக்ஸ் பண்ணும்போதே சர்க்கரை ஆட் பண்ணிட்டேன். இப்போ அங்கே மேலே இருக்க பால் அந்த டேஸ்ட்டுக்காக மட்டும் நான் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். மாவு ரெடி பண்ணும்போதே சர்க்கரை போட்டனால அது இனிப்பாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே நார்மலாக ஸ்வீட் அதிகமாக எடுத்துப்பாங்க, அதுக்காக நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். பால் இந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொழுக்கட்டையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொழுக்கட்டையை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அருமையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் டேஸ்ட்டை பார்த்தாச்சு. எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி வேறு ஒரு ஸ்வீட்டான ரெசிபியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.